காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்கள் இடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் இயேசு. திருமறையின் ஆதார வசனம் 57 சங்கீதம் 1வது வசனம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. இன்றைய தியான பகுதி 57 சங்கீதம். தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். எனக்கு இரங்கும் தேவனே, எனக்கு இரங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை இரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் இயேசு. நமது அனுதின மன்னா ஆசிரியராகிய அன்பு சகோதரி பேட்ரிஷியா ரேபான் என்பவர்கள் இவ்வாறாக தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிறார்கள்.
நான் கசப்பானவளாய் வளர விரும்பவில்லை, ஆனால் என் தோல் நிறம் என்னை அப்படிப்பட்டவளாக மாற்றியது. பள்ளியில் ஒரு ஆசிரியர் உருவமில்லாதவள் என்று கூட அழைத்தார். அதன் விளைவு கசப்பு. நான் இயேசுவை அறிந்திருந்தும் மனதளவில் காயப்பட்டிருந்தேன். அதன் தாக்கம் கசப்பெனும் என் கலைக்கு உரமாகி கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்கியது. எபிரேயர் 12:15. அதனால் நான் கர்த்தரை நேசித்த போதிலும் அவரும் என்னை நேசிக்கிறார் என்று நம்பின போதிலும் என் கசப்பு எனக்கும் அவருக்கும் இடையே தடையாக நின்றது. நான் வேதாகமத்தின் யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே, எபிரேயர் 12:14 அந்த அழைப்பை மறந்துவிட்டேன். மாறாக நான் இன வெறியின் வெறுப்பால் அலைக்கழிக்கப்பட்டிருந்தேன். பவுலின் சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது, எபேசியர் 4:31 அந்த வார்த்தைகளை புறக்கணித்தேன். ஆனால் விடுதலை பெறுவது தேவன் 3 வழிகளை வெளிப்படுத்துகிறார். முதலாவதாக, உங்கள் கசப்பான காரியங்களை தேவனிடத்தில் தெரிவியுங்கள். அதை முற்றிலுமாக அகற்ற சொல்லி கேளுங்கள். பிறரை மன்னிக்க வேண்டும் என்று தேவன் எனக்கு பதிலளித்தார். ஆனால் எப்படி? தேவனிடத்தில் கற்றுத்தர சொல்லி கேளுங்கள். உண்மையில் மன்னிப்பு ஒரு செயல் அல்ல, அது ஒரு செயல்முறை. அறிஞர் லூயிஸ் ஸ்மெட்டிஸ் விளக்கியபடி, மன்னிப்பு குற்றவாளிகளை மன்னிக்காது. அதன் அர்த்தம் நாம் காயத்தை மறந்து குணமாக தயாராக இருக்கிறோம். எப்படி? பரிசுத்த ஆவியானவரின் மகா வல்லமையை சார்ந்திருங்கள். அப்போது அவர் நம்மிடத்தில் செய்த கிரியை அவருடைய சாட்சியாக நம்மை மாற்றுகிறது. உண்மையில் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 நாம் இதை பார்க்க முடிகிறது. பின்னர் கசப்பான வேர் கிறிஸ்து இயேசுவுக்குள் துளிர்விட்டு அழகான பூவாக பூக்கும். உண்மைதான், என் மண்ணுக்கு எப்போதும் களையெடுத்தல் தேவை. ஆனால் தேவனின் அன்பு என் கசப்பான பாவத்தை கிருபையாக மாற்றிற்று. எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி! நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இப்படித்தான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் 1714 முதல் 1770 வரையிலும் வரலாற்றில் மிகவும் திறமையான மற்றும் ஆற்றல் வாய்ந்த போதகர்களில் ஒருவராகவும் ஆயிரக்கணக்கானோரை இயேசுவின் விசுவாசத்தில் வழி நடத்தினவராகவும் இருந்தார். ஆனால் அவரது வாழ்க்கை சர்ச்சைக்குரியதாய் இல்லாமல் இல்லை. வெளியிடங்களில் அவர் பிரசங்கிக்கும் அவரது நடைமுறை மிகப்பெரிய கூட்டத்திற்கு சில சமயங்களில் அவருடைய நோக்கங்களை கேள்விக்குள்ளாக்கியவர்களாலும் அவர் ஒரு தேவாலய கட்டிடத்தின் 4 சுவர்களுக்குள் மட்டுமே பிரசங்கிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களாலும் விமர்சிக்கப்பட்டது. ஒயிட்ஃபீல்டின் கல்லறை வாசகங்கள் மற்றவர்களின் கடுமையான வார்த்தைகளுக்கு அவர் அளித்த பதிலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. என்ன எழுதப்பட்டிருந்தது? எனது பண்பை காட்ட நியாய தீர்ப்பு நாள் வரை காத்திருப்பதில் நான் திருப்தி அடைகிறேன். நான் இறந்த பிறகு இதை தவிர வேறு எந்த கல்லறை வாசகத்தையும் நான் விரும்பவில்லை. ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் இங்கே இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை அந்த பெரிய நாள் வெளிப்படுத்தும். இதுதான் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்கிற அந்த போதகருடைய கல்லறையிலே எழுதப்பட்டிருந்த வார்த்தைகள். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கசப்பான வேரிலிருந்து மன்னிப்பின் மலருக்காக ஏங்குகிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? பிறரை மன்னிக்க வேண்டும் என்கிற அந்த குணாதிசயம், அந்த நினைவு அதை உங்களுக்கு இருக்கிறதா? இந்த போதகரை பாருங்கள். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவர்கள் மிகப்பெரிய வரலாற்றில் திறமையான மற்றும் ஆற்றல் வாய்ந்த போதகர்களில் ஒருவராக இருந்தாராம். அவருக்கு வந்திருக்கக்கூடிய விமர்சனம், அவர்கள் பிரசங்கிக்கக்கூடிய நடைமுறையை குறித்து மிகவும் சர்ச்சைக்குரிய முறையிலே மனிதர்கள் அவரை ஏளனமாக பார்த்தார்கள். ஆனால் அவர் அதை எதுவும் பொருட்டாக கருதாமல் தன்னுடைய கல்லறையிலே இப்படிப்பட்ட வாசனங்களை எழுதி வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டிலே நாம் இன்று வாசிக்க கேட்ட 57ஆம் சங்கீதத்திலே தாவீது மற்றவர்களிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்ட போது அவரும் தன்னை தேவனிடம் ஒப்படைத்தார். தாவீது ஒரு கிளர்ச்சியை வழிநடத்தியதாக சவுல் பொய்யாக குற்றம் சாட்டிய போது, சவுலின் இராணுவம் நெருங்கிய போது ஒரு குகையில் மறைந்திருக்க வேண்டிய கட்டாயம்
தாவீது இருந்தபோது தாவீது சிங்கங்களின் நடுவே இருப்பதை விவரித்தார். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது என்று 57 சங்கீதம் வசனம் 4 அவர் கூறியிருக்கிறார். ஆனாலும் அந்த இக்கட்டான இடத்திலும் கூட அவர் தேவனை நோக்கி பார்த்து அவரிடத்தில் ஆறுதல் பெற்றார். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது என்று சொல்லி 57 சங்கீதம் வசனம் 10 தாவீது சொல்லுகிறார். அருமையானவர்களே, மற்றவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளும் போதும் அல்லது நம்மை நிராகரிக்கும் போதும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை 57 சங்கீதம் 1 வசனம், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. தேவனே நம்முடைய அடைக்கலம். அவருடைய தவறாத மற்றும் இரக்கமுள்ள அன்பிற்காக அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை, நீங்கள் சோர்வடையும் போது தேவனுடைய இரக்கத்தில் வாழ்வது உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது? தேவனின் அன்பை பிறருக்கு எப்படி நிரூபிக்க முடியும்? சமர்ப்பிப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் அன்பு தகப்பனே, அன்பு சகோதரி பட்ரிஷியா ரேபன், அன்பு போதகர் ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் அவருடைய சாட்சிகளை கேட்டோம். இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை, மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட போதும் ஆண்டவரே, அவர்கள் எங்களை தவறாக புரிந்து கொள்ளும் போதும் சங்கீதக்காராகிய தாவீது சொன்னது போல, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மையின் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் ஒரு செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவன் நோக்கி கூப்பிடுவேன் என்று சொன்ன சங்கீதக்காரனை போல என்னோடு இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது இப்படி கூப்பிட்டுக் கொண்டிருப்பாரானால், கர்த்தாவே, அவர்களுக்கு நீர் இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய குமாரனால் நாங்கள் உம்மால் என்றென்றைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதால் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண அன்பில் நாங்கள் இன்றும் ஒருமுறை கூட தஞ்சம் அடைகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா விமர்சனங்களையும் மாற்றுங்க. அழகிய வாழ்க்கை உமக்காக வாழ ஆண்டவரே, இந்த சபை மக்களுக்காக வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த அவர் வரும் நாளிலே என்னை காணமசித்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.